ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய் கிளாஸ் ரூம். இன்றைக்கி கிளாஸில் டிஎன்டெட் பேப்பர் 1 and 2ல் நம்ம கிளாஸ் 7 ஃபிசிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் தேர்ட் டேர்ம் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், மங்கள்யான் செவ்வாயை சுற்றும் துணைக்கோள் எப்போது ஏவப்பட்டது? 2013 நவம்பர் 5ஆவது நாள் ஏவப்பட்டது. அதே போல் 2014 செப்டம்பர் 24 அன்று செவ்வாயின் சுற்றுப்பாதையில் நுழைந்தது. மங்கள்யான் வெற்றியின் அம்சங்கள் என்ன? முதல் முயற்சியிலேயே செவ்வாயை அடைந்த நாடு இந்தியா என்ற பெயரை பெற்றுத்தந்தது. செவ்வாயின் சுற்றுப்பாதையை தொடும் உலகின் 4வது விண்வெளி நிறுவனம் மற்றும் ஆசியாவின் முதல் விண்வெளி நிறுவனம் என்னும் பெயரையும் இஸ்ரோவிற்கு பெற்றுத்தந்தது. இஸ்ரோ ஒரே சுமைதாங்கியில் 20 துணைக்கோள்களை விண்ணிற்கு அனுப்பி சாதனை படைத்த நாள் எதுன்னு கேட்டிருக்காங்க. 2016 ஜூன் 18ஆவது நாள் தான் 20 துணைக்கோள்களை விண்ணிற்கு அனுப்பி சாதனை பெற்றது. இஸ்ரோ ஒரே ஏவுகணையில் PSLV C-37 104 துணைக்கோள்களை விண்ணில் செலுத்தி உலக சாதனை புரிந்த நாள் எதுன்னு கேட்டிருக்காங்க. February 15, 2017. இஸ்ரோ தனது மிக கனமான ஏவுகணையான ஜியோசின்கரோனஸ் செயற்கைக்கோள் ஏவுதல் வாகனம் GSLV MK3 மூலம் GSAT-19 என்னும் துணைக்கோளினை எப்போது வட்டப்பாதையில் நிறுவியது? ஜூன் 5, 2017. சந்திராயன் 2 செவ்வாயை சுற்றும் துணைக்கோள் எப்போது ஏவப்பட்டதுன்னா ஜூலை 22, 2019 அன்று லேண்டர் என்னும் துணை வாகனம் நிலவில் தரையிறங்கியது. 1989 வியாழன் சார்ந்த விண்வெளி நுண்ணாய்வு கலனுக்கு எவரது பெயர் சூட்டப்பட்டது? கலீலியோ கலிலி. இந்தியாவின் ஏவுகணை நாயகன் APJ அப்துல் கலாம். 1931 2015. அப்துல் கலாம் பள்ளி படிப்பை எங்கு தொடங்கினார்? ராமேஸ்வரம். அப்துல் கலாம் இயற்பியலின் இளம் அறிவியல் பட்டத்தினை எந்த ஆண்டு பெற்றார்? 1955. அப்துல் கலாம் தன்னுடைய விண்வெளி பொறியியல் படிப்பை எப்போது தொடங்கினார்? 1955 சென்னை MITல படித்தார். அப்துல் கலாம் உள்நாட்டிலேயே கிடைத்த பொருட்களை கொண்டு வடிவமைத்த விமானத்தின் பெயர் நந்தி. இதனை அவரே இயக்கியும் காட்டினார். அப்துல் கலாம் எந்த ஆண்டு இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் தலைவராகவும் பாதுகாப்பு அமைச்சக அறிவியல் ஆலோசகராகவும் பொறுப்பேற்றார்? 1983.